வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் தமிழ்நாடு, இந்தியா 2 சேர்ந்து நம்ம பார்ட் 1 வந்து பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து இது எக்ஸ்பிளனேஷனோட போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. பிரைவேட்டா மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. அதுக்காக நம்ம இனிமேல் எந்த கேள்வியை பார்த்தாலும் விளக்கத்தோட தான் நாம் பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம முதல் கேள்விக்கு போலாம். முதல் கேள்வி, முதல் சுதந்திர போராட்டம் என்று அழைக்கப்படும் கிளர்ச்சி எது? ஆன்சர் பி 1857 சிப்பாய் கிளர்ச்சி. 1857வது ஆண்டு வட இந்தியாவில் சிப்பாய்கள் எழுச்சி பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தினாங்க. இது இந்தியாவோட முதல் பெரிய தேசிய அளவிலான எதிர்ப்பு போராட்டம். அதனால முதல் சுதந்திர போராட்டம் அப்படின்னு இது வரலாற்றுல இந்த கிளர்ச்சியை வந்து சொல்றாங்க. ரெண்டாவது கேள்வி, கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி வ.உ. சிதம்பரனார். வ.உ. சிதம்பரனார் வந்து பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற தமிழர் சொந்த கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அதனால அவருக்கு கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற பட்டம் கிடைச்சது. மூன்றாவது கேள்வி, இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 1885. 1885வது ஆண்டு டிசம்பர் 28 அன்று ஏ.ஓ. ஹியூம் என்பவரால் முயற்சியால தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டது. இது இந்தியாவில் தேசிய இயக்க அமைப்பாக பின்னாளில் சுதந்திர போராட்டத்திற்கு பெரும் பங்கு வகித்தது. கொஸ்டின் வந்து நாலாவது கேள்வி, சுதந்திரமான இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஆன்சர் சி ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியாவின் சுதந்திரம் பெற்றபோது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பொறுப்பேற்றார். அவர் இந்திய அரசியலில் 17 ஆண்டுகள் முக்கிய பங்கு வகித்தார். ஐந்தாவது கேள்வி, நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி 1916. 1916 தென்னிந்தியாவில் மிகப்பெரிய சமூக முன்னேற்றத்திற்காக பிராமண ஆதிக்கத்திற்கு எதிராக தென்னிந்திய தேசிய கூட்டணி ஜஸ்டிஸ் பார்ட்டி உருவாக்கப்பட்டது. இது பிற்காலத்தில் நான் பிராமின் மூவ்மெண்ட்ஸுக்கு முக்கிய அடித்தளமாக இது இருந்தது. ஆறாவது கேள்வி, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக பேரணியை வழிநடத்தியவர் யார்? ஆன்சர் சி ராஜகோபாலாச்சாரி. 1930 காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்திற்கு இணையாக தமிழ்நாட்டில் வேதாரண்யம் மார்ச் என்பதை சி ராஜகோபாலாச்சாரி அதாவது ராஜாஜி தலைமையில் நடத்தினார். இது தமிழ்நாட்டின் மிக முக்கிய சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் ஒன்று. ஏழாவது கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் டி ஈ.வே. ராமசாமி அதாவது பெரியார். 1925 பெரியார் இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சமத்துவம், சாதியின்மை, பெண்ணுரிமை போன்ற தத்துவங்களை மக்களுக்கிடையே பரப்பியது. இது தமிழ்நாட்டின் சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. எட்டாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்த தேதி எது? ஆன்சர் பி ஜனவரி 26, 1950. 1949 நவம்பர் அன்று அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் ஜனவரி 26, 1950 அன்று அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வந்தது. அந்த நாளே இந்தியாவின் குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டது. 9வது கேள்வி, வேலூர் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு என்ன? ஆன்சர் பி 1806. 1806 வேலூர் கோட்டையில் இந்திய சிப்பாய்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். இது 1857 கிளர்ச்சிக்கு முன்பாக நடந்த ஒரு முக்கிய முன்னோடி கிளர்ச்சி. 10வது கேள்வி, மெட்ராஸ் மாநிலம் என்பதற்கு பதிலாக தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1969. 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழக அடையாளத்தை வெளிப்படுத்த 1969ஆம் ஆண்டு பொது அறிவிப்பின் மூலம் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது. அதற்கான சட்டம் அண்ணா காலத்தில் நிறைவேற்றப்பட்டது.
ஆனா இந்த தமிழ்நாடு அப்படின்றது பேர் மாற்றினதுக்கு சங்கரலிங்கனார் அப்படின்ற ஒரு உண்ணாவிரதம் இதெல்லாம் இருந்தார். 32 நாள் இருந்து அவர் வந்து உயிர் துறந்தார். ஆனா கேள்விகள்ல அதெல்லாம் இடம் பெறல. இருந்தாலும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவர நம்ம என்னைக்கும் நினைவு வச்சுக்கணும். நாம இப்போ வந்து 10 கேள்விகள் வந்து சொல்லியிருக்கோம். 10க்கு நம்ம எத்தனை மதிப்பெண் எடுத்திருக்கோம் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தா, நம்ம 10க்கு 10 சரியா தான் சொல்லியிருக்கோம். அது கூடவே ஒவ்வொரு கேள்விக்கான விளக்கங்களையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். உங்களுக்கு இந்த பக்கத்திலேயே படிச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு இந்த பக்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, இங்க ரிவீல் ஆன்சர் அப்படின்றத கிளிக் பண்ணா நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். நம்ம இந்த பக்கத்திலேயே வந்து படிச்சுக்கிட்டு சுய மதிப்பீடு செஞ்சு பார்க்கறதுக்கு இந்த பக்கம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பக்கத்த வந்து நீங்க ஷேர் பண்ணி குடுங்க. இதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும், பயோலயும் நான் குடுக்குறேன். மறக்காம பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்மளுடைய பேஜ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த முயற்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப நன்றி.